ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான். இப்போது காய்கறிகள்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம முன்கூட்டியே வாங்கி வைக்கிறதுனால வெயில்லையும் சரி ஃப்ரிட்ஜ்லேயும் ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுனால காய்கறிகள் வீணாக போகுது. வீணாக போனாலும் பரவாயில்ல, தோலெல்லாம் எடுத்து சீவுங்க அழகாக. வீணாக போன பகுதியை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு சமைங்க, எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ரெசிபிக்கு போகலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கேரட் ப்ரோக்கோலி எக்கு வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட் தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பரில் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ப்ரோக்கோலியும் நீங்கள் சாப்பரில் போடலாம், இல்லை கத்திலே போட்டு நறுக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். பொடியாக நறுக்குன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். அது கூடவே ப்ரோக்கோலி கேரட் ரெண்டுத்தையும் சேர்க்குறேன். இது நல்லா வதங்கணும். தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இத ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்க, காய்கறி நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் இப்போ நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ண போகிறேன். இது நூடுல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு இல்லை வெரைட்டி ரைஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மசாலாவை போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா முட்டையை இதிலே டைரெக்டாக உடச்சி ஊற்றிடலாம். இன்னைக்கு 4 முட்டை நான் இதில் எடுத்திருக்கேன். இப்போ 4 முட்டையை ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு முட்டையை கலக்குங்க. நல்லா கலக்குனதுக்கு அப்புறமா நம்ம சைடில் வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து இப்படி கலக்கிடலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, முட்டை பாதி வெந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி விட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. இப்போ நல்லா வெந்து உதிரி உதிரியா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வடித்து ஆற வச்சிருந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கும் போது நான் உப்பு எதுவும் போடலை, இனிமேல் தான் நான் இதில் உப்பு சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துடலாம். இது லாஸ்ட்டாக சேருங்க, அப்போ தான் நல்ல வாசனமாக இருக்கும் ரைஸு, அதனால தான் லாஸ்ட்டாக போடுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக வெங்காயத்தால் நான் சேர்க்குறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லாட்டினா வேண்டாம். அவ்வளோதான். இப்போ சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ப்ரோக்கோலி கேரட் ஃப்ரைட் ரைஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.